வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 110ஓட இந்த 2024 மாடலில் என்னென்ன வேரியன்ட்ஸ் இருக்குது, ஒரு வேரியன்ட்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, எந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருதுன்ற மாதிரி அந்த ஒரு வேரியன்ட்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அதனால் மேபி நீங்கள் இந்த ஸ்கூட்டர் வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்குதுங்க. இப்போ நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். சரி, ஓகே, வீடியோவில் பார்த்து முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தெரிந்து கலெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணேன் ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபோனு ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா செம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே, இப்போ புதுசாக லான்ச் ஆகிருக்க இந்த வெஹிக்கிளில் மொத்தம் எத்தனை வேரியன்ட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 4 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஆமாங்க, இந்த 4 வேரியன்ட்ஸில் ஸ்டார்டிங் மாடல் எதுன்னு பார்த்தோன்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 ட்ரம் மாடல். ஆமாங்க, இந்த ட்ரம் மாடல் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம கொஞ்சம் விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இதில் வந்து ஃபுல்லி எல்இடி செட்டப்பு, இண்டிகேட்டர்ஸ் அப்படியே அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க எல்இடி டிஆர்எலோட இது பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி விஷயம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. ஃபுல் டிஜிட்டல் சொல்லிட்டு ஸ்மார்ட் கனெக்ட் அந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு கட் ஆகும். ஆமாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு மெயின் ஹெட்லைட் எல்இடியில் வந்துடும். பட் நான் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு நார்மலாக ஒரு ஹாலஜன் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு டிஆர்எலும் இந்த இடத்துல இருக்காது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் உங்களுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அனலாக் டைப் உள்ள ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஓரளவு ஃபீச்சர்ஸை கட் பண்ணி ஒரு சிம்பிளாக நீட்டாக எடுத்து வந்திருப்பாங்க. பட் மற்றபடி அந்த இன்ஜினில் கொடுத்துருக்க அந்த ஒரு ஐஜிஓ டெக்னாலஜி அதை மாதிரி விஷயங்கள்லாம் சேம் தான். அண்டர் ஸ்டோரேஜ், ஃபியூல் ஃபில்லிங் கேப்பு அதுவும் சேம் தான். சரி, ஓகே, இந்த வண்டியில் அதுக்கடுத்துன்னு பார்த்தோன்னா இந்த பேசிக் மாடல்னு பார்த்தா இந்த இடத்துல உங்களுக்கு 3 கலர் ஸ்கீம்ஸு, ஒன்று ரெட்டு, இன்னொன்று ஒயிட்டு, இன்னொன்று கிரே கலர். அதுக்கு கலர் அவங்க ஒரு மாதிரி ஸ்பெசிஃபைடாக சொல்லுவாங்க. பட் எனக்கு ஃபீலான வெறும் கலர்ஸை சொல்கிறேன். இந்த ஒரு 3 கலர் ஸ்கீம் இந்த இடத்துல உங்களுக்கு இருக்குது. இந்த பேசிக் மாடலோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்ன்னு பார்த்தோன்னா 73,700 கிட்ட வரைக்கும் வருது. அது இல்லாமல் இதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 130mm ட்ரம் பிரேக்கு வித் ஸ்டீல் வீலோட வரும். இதுதான் இதோடைய பேசிக் மாடல், ஸ்டார்டிங் மாடலுமே கூட. சரி, அதுக்கடுத்த மாடல்னு பார்த்தோம்னா டிவிஎஸ் ஜூபிட்டர் ட்ரம் அலாய். இது ஒன்றும் விஷயம் இல்லை. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒரு ஃபுல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு ஹாலஜனில் வரிசை எல்இடி டிஆர்எல்லாம் இல்லாமல் அதே மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த இடத்துலையும் வரும். ஆமாம், நம்ம ஃபஸ்ட்டு பேசிக் மாடலில் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த இடத்துலையும் வரும். பட் என்ன விஷயங்கள் அங்கே இல்லாதது இங்கே எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கன்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு கலர் ஸ்கீம் எக்ஸ்ட்ரா. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு டார்க் ப்ளூ கலர் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கலர் ஸ்கீம் வரும். பார்த்த அந்த ஒரு பேசிக் மாடலுக்கும் இந்த ஒரு மாடலுக்கும். அதுக்கடுத்து இந்த இடத்துல மெயினாக எக்ஸ்ட்ராவாக ஒரு வர விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, இதில் உங்களுக்கு அலாய் வீல்ஸ் வரும். ஆமாங்க, பார்த்த அந்த மாடலில் உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அது லுக் வைஸ் அந்த அளவுக்கு ஒரு பெட்டர் ரோட் அப்பியரன்ஸ் கொடுக்காது. பட் ஆனால் இதில் கொடுத்துருக்க இந்த ஒரு அலாய் வீல்ஸ்ன்றது பார்க்கறதுக்கு ரியலி நல்லாவே இருக்குது. மற்றபடி பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு இதுலேயும் சேம் அப்படியே ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் தான். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் சேஞ்ச் இல்லை. இந்த மாடலோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் உங்களுக்கு 79,200. ஆக மொத்தத்தில் ஒரு 7,000 கிட்ட இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது. அந்த 7,000 உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கலர் ஸ்கீமும் ப்ளஸ் ஒரு அலாய் வீல் செட்டப்பும் கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து இதோடைய அடுத்த மாடல்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், டாப் மாடலுக்கு கீழே அந்த ஒரு தேர்ட் மாடல் டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 ஸ்மார்ட் கனெக்ட். ஆமாங்க, இந்த ஸ்மார்ட் கனெக்ட் ட்ரம்மு. இந்த ஸ்மார்ட் கனெக்ட் வேரியன்ட் போகிறேங்கிறப்ப இந்த இடத்துல நீங்கள் எதிர்பார்த்த அந்த கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸு, லைட்டிங்கு, அது மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடச்சிரும். ஆமாங்க, இந்த இடத்துல உங்களுக்கு எல்இடி டிஆர்எல் வந்துடும். அதுக்கடுத்து அந்த ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அந்த ஒரு ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டர்ஸு, ஹசார் லேம்ப்ஸு, பேனிக் பிரேக்கிங் அலாம், இது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்துடும். பட் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரம் பிரேக் மட்டும்தான் கொடுப்பாங்க. அது ஒரு விஷயம் மட்டும்தான். இதை செகண்ட் மாடலாக வச்சுருக்கு. அதுக்கடுத்து இந்த வெஹிக்கிளில் கலர் ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தோம்னா சொன்ன அந்த ஒரு 3 கலர் ஸ்கீமும் வந்துடும். அதே மாதிரி அந்த ஒரு டார்க் ப்ளூ கலருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்துடும். இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக வர ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு லைட்னிங் ப்ளூ. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த கலர் ஸ்கீம் இந்த இடத்துல உங்களுக்கு வரும் ஸ்மார்ட் கனெக்ட் ட்ரம்மில். அதுக்கடுத்து இருக்கிறதுலே டாப்பு மாடல் பார்த்தோம்னா வச்சுங்களேன், இருங்க இதோடைய அந்த ஒரு ஸ்மார்ட் கனெக்ட் ட்ரம்மோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 83,250 கிட்ட வரைக்கும் வருது. அதோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். அதுக்கடுத்து டாப் மாடல் டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 ஸ்மார்ட் கனெக்ட். இதுதான் இருக்கிறதுலே டாப் மாடல். இந்த இடத்துல தான் உங்களுக்கு எல்லா வித ஃபீச்சர்ஸும் கவர் ஆகிடும். ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதான் பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா வித ஃபீச்சர்ஸும் கவர் ஆகி இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா டிஸ்க் பிரேக்கும் வருது. இதுதான் டாப் மாடல் 240mm கான டிஸ்க்கு. இதோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 87,250 கிட்ட வரைக்கும் வருது. ஓவரலாக நீங்கள் ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு எதுவும் பெருசாக தேவையில்லை. ஒரு டீசென்ட் லெவலான அந்த வெஹிக்கிளுக்கு தேவையான ஃபீச்சர்ஸு. பட் வண்டி பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். ஃபேமிலி யூஸுக்கு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் எதிர்பார்க்குறீங்கப்போ நீங்கள் பேசிக் மாடல் கூட ட்ரை பண்ணலாம். அதே உங்களுக்கு மோர் தென் எனாஃபாக தான் இருக்கும். பட் என்ன எனக்கு
கொஞ்சம் லுக்கு நல்லா இருக்கணுன்றப்ப நீங்கள் அலாய் வீல் சைடு வரலாம். அது இல்லாமல் எனக்கு வந்து கொஞ்சம் ஃபீச்சர்ஸும் தேவைப்படுதுப்பா, பட் ப்ரைஸிங்கில் என்னால் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போக முடியாதுன்றப்ப நீங்கள் ஸ்மார்ட் கனெக்ட் ட்ரம் மாடல் வரலாம். பட் எனக்கு ப்ரைஸிங்லாம் ஒரு விஷயம் கிடையாது. எனக்கு நல்ல பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்கணும், ஃபீச்சர்ஸும் ஹெவியாக இருக்கணும், ஓவராலாக வண்டி நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாப் மாடல் கூட வரலாம். சரி, ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம இங்கே முடிச்சோம். இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுவீங்க. இப்போதைக்கு தேங்க் ஃபார் வாட்சிங். பை. சி யூ.